அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்தது வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 947 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 631 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 954 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 960 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். நேற்றைய முன்தினம் அதாவது வியாழக்கிழமை இரவு ஷேக் ஜாபர் பாலத்தில் நடைபெற்ற சோதனையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 485 பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடையாளம் தெரியாததால் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவாக இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேடப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்ட மீறல்களுக்காக 43 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 16 நபர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவு 7600 விதி மீறல்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் குவைத் முழுவதும் சாலை பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் சட்ட இணக்கத்தை அமல்படுத்துவதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இணங்க தலைநகர் ஆளுநரக போக்குவரத்து துறை போக்குவரத்து சட்டத்தை மீறுபவர்களை குறிவைத்து தொடர்ச்சியான தீவிர கள பிரச்சாரங்கள் தொடங்கியுள்ளதாகவும் மேலும் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 7658 பல்வேறு போக்குவரத்து மேற்கோள்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோதமாக முந்தி செல்வது மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததற்காக 594 விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 17 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 11 நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடுமையான போக்குவரத்து குற்றங்களுக்காக 19 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி வைத்திருந்த உள்துறை அமைச்சக ஊழியரை பொது அவசர கால காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்று மீண்டும் ஒருமுறை உள்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கும் பொது அவசர கால காவல்துறை மேற்கொண்டுள்ள தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஜகரா கவர்னரேட் அவசர கால காவல்துறையை சேர்ந்த ஆட்கள் அல் நையும் பகுதியில் ஏற்பட்ட மோதல் மற்றும் காயம் விபத்து தொடர்பாக அவசர தொலைபேசி எண்ணான 112க்கு வந்த புகாரை அவர்கள் கையாண்டு கொண்டிருந்த போது போதைப்பொருள், துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் என சந்தேகிக்கப்படும் பொருட்களை அவரது உடைமையில் கண்டுபிடித்த பின்னர் உள்துறை அமைச்சக உறுப்பினரை கைது செய்ய முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தஸ்மான் பகுதியில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் பிற்பகல் தஸ்மான் பகுதியில் ஏற்பட்ட தீயை அல் ஷாஹித் மற்றும் அல் ஹிலாலி தீயணைப்பு மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த தீ விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அதான் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மாலை அதான் பகுதியில் ஏற்பட்ட தீயை அல் குரேன் தீயணைப்பு மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினைதல்கர் பகுதியில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை பினைதல்கர் பகுதியில் ஒரு கட்டிடத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் சமையலறையில் எரிவாயு வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட தீயை அல் ஹிலாலி மற்றும் அல் ஷாஹித் மையங்களை சேர்ந்த தீயணைப்பு குழுக்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த சம்பவம் காரணமாக ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அல் ஷதாதியா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் அதிகாலை ஷதாதியா பகுதியில் உள்ள கான்கிரீட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை சுலபிகாத் மற்றும் இஸ்திக்லால் மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் இந்த குறிப்பிடத்தக்க தீ விபத்தில் யாருக்கு எந்த ஒரு தீக்காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஃபிர்தாஸ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் நடு வீதியில் ஸ்டண்ட் பண்ணுறது, வேகமாக ஓட்டுவது, மற்ற வாகனங்களுக்கு இடையூறு விளைவிப்பது போன்ற விதிமீறல்களில் ஈடுபட்ட நபர்களை காணொலி வாயிலாக எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் அவர்கள் சபால் அகமது குடியிருப்பு நகரத்திற்கு ஆய்வு பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது அங்கு சாலை பராமரிப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சபால் அகமது பகுதியில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் விடியற் காலையில் 6 மணிக்கு ஆசிய வெளிநாட்டவர் ஒருவர் காரை எடுத்துக்கொண்டு வந்து நாற்காலியை திருடும் காட்சியை எடுத்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க.
கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.